என் தமிழ்நாட்டில் உள்ள மகள் போன்ற தெய்வங்கள் அவ்வளோ பேர்த்தையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், உங்கள் கணவனுக்கு இல்லறம்பத்தில் உங்ககிட்ட ஈடுபடுறதுக்கு முடியக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கா கண்ணு? கண்ணு தாத்தா கேட்குறேன், சொல்லுக்கண்ணு. உனக்கு கணவன் உன்னை இல்லறம்பத்தில் ஈடுபட்டு உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவன் உடம்புல சக்தி இருக்கா? என்ன சொன்ன? இல்லையா? சரி 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 சரி, அதுதான் நான் சொல்கிறேன். தாத்தாவும் அதே தான் சொல்கிறேன். ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்குன்னு நீங்கள் புறப்படுறீங்க ரெண்டு பேரும், கணவனும் மனைவியும். நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் ஒரு 5 நிமிஷம் தாத்தா சொல்கிற சிந்தனையை பண்ணி பாருங்கள். கணவன் இல்லறம்பத்தில் ஈடுபட முடியல, அவங்ககிட்ட விந்து உற்பத்தியே இல்லை, அதில் கர்ப்பணுக்களே இல்லை, அப்படிங்கிறதுக்காக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கல. அதுக்காக அந்த மருத்துவத்தில் போய் செய்கிறீங்க அப்படின்னு போனாங்கன்னா, வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து தான் வைக்கணும் அப்படின்னா இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஏற்றுக்குமா? பாலா போன இந்த கிழவனுக்கு விவரம் புரியல. இந்த பாலா போன இந்த கிழவனுக்கு விவரம் புரியல. ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியில் என்ன மாதிரியெல்லாம் செய்கிறாங்க. வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து அதை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் யோஜனை பண்ணிப்பார் கண்ணு, யோஜனை பண்ணிப்பாரா. என் மகள் போன்ற தெய்வங்களை தான் கேட்குறேன். என்னடா கண்ணு இது? தமிழ்நாட்டு கலாச்சாரம் எங்கே போயிட்டுருக்கு? பெண்களை கையெடுத்து கும்பிட்றேன்டானா. பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் பெண்களை கையெடுத்து கும்பிட்றோம். உலக நாடுகள் எங்கேயாவது இருக்குதா இந்த பாக்கியம்? பெண்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நாடு உலக நாடுகள் எங்கேயாவது இருக்கா? இந்த தமிழ்நாட்டுக்கு தான் இந்த பெருமை இருக்குது. பெண்கள் இப்படி தான் வாழணும், பெண்கள் இந்த முறையில் தான் இருக்கணும், பெண்கள் இந்த நடைமுறையில் தான் இருக்கணும், பெண்களுக்குன்னு ஒரு சத்தியம், ஒரு கட்டுப்பாடு ஆதி காலத்தில் இருந்து இன்னும் இல்லை. இன்னும் 100 வருஷம் எத்தனை யுகம் வந்தாலும் இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த கலாச்சாரத்தை போய் மாற்றி வேற ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து தான் வைக்கணும்னா அப்போ சித்த வைத்தியம்லாம் என்ன பாலா போச்சா? சித்த வைத்தியம் அருகதற்று போயிடுச்சா? சித்த வைத்தியத்தில் மூலிகை ரகசியங்களே இல்லையா? அப்போ 18 சித்தர்களையும் ஞானிகளையும் சொல்லி வச்சதெல்லாம் வீணாகி போச்சா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கீங்க, தமிழ்நாட்டில் ஆளாக இருக்கிறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் அந்த ஆங்கில மருத்துவர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா போங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. அவங்கெல்லாம் கடவுளுக்கு நிகராக செய்கிறாங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த கான்செப்ட் ஒத்துக்குமா உங்களுக்கு? சொல்லுங்க, அந்த கான்செப்ட் ஒத்துக்குமா? வேற ஒருத்தர் விந்தில் இருந்த கர்ப்பணுக்களை எடுத்து வைக்கணும்னா என்ன கண்ணு, அப்படி ஒரு குழந்தை பெற்று எடுக்கணுமா? நான் கேட்குறேன். நான் அப்படி ஒரு குழந்தைய பெற்று எடுக்கணுமான்னு கேட்குறேன். உன் கணவன் உன்னை இல்லறம்பத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு அவனை தகுதி பண்ணு. தெரிஞ்சோ தெரியாமல உன்னை கல்யாணத்தை பண்ணிட்டானா அவனை இல்லறம்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு அவன் உடம்பை பக்காவாக ரெடி பண்ணு. இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது நீ என்ன சொல்லணும்? ஒவ்வொரு முறை இல்லறம்பத்தில் உன் கணவன் ஈடுபடும் போதும், மாமா போதும் மாமா, மாமா மாமா முடியல மாமா, சிரமமாக இருக்கு மாமா, ஏன் மாமா தொந்தரவு முடியல மாமா அப்படின்னு நீ சொன்னேன்னா அதுதான் இல்லறன்பம். புரியுதா? அந்த மாதிரி இல்லறம்பத்தில் உன் கணவன் மட்டும் ஈடுபடக்கூடிய அளவுக்கு அவனுடைய உடம்பை நீ தயார் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதில் கர்ப்பணுக்கள் இருக்கும் பாடுறா. ஊர்ந்து போகிற தன்மையும் கர்ப்பணுக்களும் அளவுக்கு அதிகமாக இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு முறை கணவன் இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது போதுமாமான்னு நீ சொல்லும்போது அந்த விந்து அவன் ஆண் உறுப்பிலிருந்து வெளியே கர்ப்பப்பைக்குள்ளே போகும்போது, அந்த டியூப்புக்குள்ளே போகும்போது அந்த கர்ப்பப்பை போய் அடையும் பாரு. ஆட்டா என் தமிழ்நாட்டு பெண்கள் அடையக்கூடிய சுகம் யாருமே அனுபவிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த கர்ப்பப்பையில் போய் அந்த விந்து சேரும்போது அடையிற சுகம் இருக்க வாழ்க்கையில் மறக்க முடியாத சுகம். அந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்நாட்டு பெண்களும் அனுபவித்து கணவன்கிட்ட அனுபவித்து குழந்தை பாக்கியத்தை பெற்று எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிற தாத்தா இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். ஏன் கண்ணு கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த கலாச்சாரத்தை மாற்றுங்கன்னா நான் சொல்கிறேன். ஒன்று ஏக்கன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க தாத்தாவை. தாத்தா பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பேசுகிறேன் நான். கண்ணே, இந்த தமிழ்நாட்டில் நாங்கள்லாம் 75 வயசு அந்த காலத்து கலாச்சாரத்திலேருந்து வாழ்ந்து வந்தவங்க நாங்கள். இப்போ இந்த கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு நம்ம விடலாமா? இருதயத்தை மாற்றுறாங்க, கண்ணுக்கு மாற்றுறாங்க, என்னென்னமோ சிகிச்சையெல்லாம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாத்தையுமே ஒரு தப்பு கூட சொல்ல முடியாத ஆங்கில மருத்துவர்களை அவங்க பாதத்தை தொட்டு வணங்கலாம். ஏன்னா அவ்வளோ முறையை படித்து வந்துட்டு இருக்காங்க. அதில் அவங்க படிச்சுட்டு வந்த விஷயத்த சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? வேற ஒருத்தர் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்களை எடுத்து வைக்கலான்னு சொல்கிறான்னா உன்னை வலுக்கட்டாயப்படுத்தி அவங்க கூப்பிடலையே.
இந்த சிகிச்சைக்கு வலுக்கட்டாயப்படுத்தி எந்த ஆங்கில மருத்துவர்களும் உங்களை யாருமே அவங்க கூப்பிடல. இந்த சிகிச்சை முறை நாங்கள் பண்ணுறோம், இந்த சிகிச்சையில் இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற முறையை மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்களே ஒழிய, நீ விருப்பப்பட்டு போனால் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நீ விருப்பப்பட்டு போனால் அந்த முறையை அவங்க செய்கிறாங்க. கடவுளுக்கு நிகராக செய்கிறாங்க. கடவுளுன்னே சொல்லலாம், கடவுளுக்கு நிகர இல்லை, கடவுளுக்கு நிகராக அவங்க கடவுளுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் அவங்கள குத்தம் சொல்ல முடியாது. நீ விருப்பப்பட்டு தானே போகிற, நீ விருப்பப்பட்டு போகிற இல்லையா? அதுவும் ஒரு சில ஆங்கில மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க, எனக்கே மனசு சங்கடமாக இருக்குது, இந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் எப்படி இருக்கிற கலாச்சாரம் இதில் மாறி போகுதே அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சில ஆங்கில மருத்துவர்கள் என்கிட்ட சொல்கிறதை என் காதால் நான் கேட்டிருக்கேன். அதனால் நல்ல முறையில் யோசனை பண்ணிங்க. உன் கணவன் இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியாமல் இருந்தாலும் சரி, அவன் உடம்புல வந்து விந்து உற்பத்தியை பண்ணக்கூடியது இந்த சித்த வைத்திய மருந்தில் இருக்குது. அந்த சித்த வைத்திய மருந்தில் இன்னைக்கு பெருமைக்காக நான் சொல்லலை, தமிழ்நாட்டில் எத்தனை சின்ன திரையில் பண்ணிகிட்டு இருக்க எந்த சித்த வைத்திய மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, படிச்சுட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சித்த மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, கொம்பு முளைச்ச வைத்தியர்களாக இருந்தாலும் சரி, எந்த மருத்துவருக்கும் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கவங்கள ஒரே ஒருத்தர் கூட ஒரு குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணி அதில் அணுக்களை உற்பத்தி பண்ணி கொடுக்க மூலிகை ரகசியம் நிச்சயமாக தெரியாது அப்படிங்கிறத நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன்.